குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. என்னோட நாமத்தை உச்சரிக்கிறவங்களை நான் காப்பாற்றுவேன். காப்பாற்றுவார். இறைவனுடைய நாமத்தையே உச்சரிக்கிறவங்க பிழைக்க முடியாதுமா. இதெல்லாம் அவங்கவுங்கள மிகைப்படுத்திக்கிறது. அதெல்லாம் யாருடைய நாமத்தை உச்சரி, இப்போ அவருடைய நாமத்தை உச்சரிவு யாரும் செத்தது இல்லையா? இதெல்லாம் கற்பனை. யாருடைய நாமத்தை உச்சரித்தாலும் மரணம் ஜனனம் இயற்கை. அதை யாராலையும் தடுக்க முடியாது, எந்த மகானாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அவரே நிற்கல. அவருடைய நாமத்தை உச்சரித்தா பொழிக்கிறோம், அவரே இருந்திருக்கணும் இல்லையா? அதெல்லாம் சும்மா அந்த கற்பனைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. இதெல்லாம் பிரம்மை. மனுஷனுடைய நம்பிக்கையை உண்டாக்குறதுக்கு சொல்கிற விஷயங்கள் யாராலையும் தடுக்க முடியாதுமா. ஜனனம் மரணத்தை இறைவனை தவிர வேறு எவனும் தடுக்க முடியாது. அவன் ஒருத்தனால மட்டும்தான், மனிதனால். இப்போது ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவருக்கு எல்லா வைத்தியமும் தெரியுது. ஒரு உயிர் போகாததுக்கு என்னென்ன பண்ணும், அவரே பழைக்கிறாரா? அதனால் மரணம்ன்றது எல்லாரையும் அழிச்சிடும். இது மகானாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி. நான் மகானுங்க, நான் எல்லாரையும் காப்பாற்ற, ஒருத்தனையும் காப்பாற்ற, என்னையும் நான் காப்பாற்ற முடியாது, உங்களேங்க காப்பாற்றுறது ஏமாற்றின்னு ஒன்றா இருக்கலாம். அதனால் அதெல்லாம் முடியாது. இறைவனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல், மனித சக்திக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. அனைவருக்கும் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் சார்பாகவும் ஆத்மா வணக்கம். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் தானும் கெட்டார்கள், நாட்டையும் கெடுத்தார்கள். அது மாதிரி சிலர் தூக்கத்தால் கெட்டும் போயிடுறாங்க, தூக்கம் இல்லாமல் சில பேர் கெட்டு போயிடுறாங்க. அதுவும் முக்கியம்தான், தூங்கணும், அவசியம் தூக்கம்தான். அதுக்காக எப்பவுமே தூங்கிக்கிட்டு இருக்கிறது தான் தவறு. இதை தான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குரு தேவைப்படுது. இன்னைக்கு ஒரு அருமையான நன்னாள். இந்த நாள் ரொம்ப நல்ல விசேஷமான நாள். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ பார்த்தீங்களா? எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? சரி. அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் இது. இது ஒரு வாய்ப்பு, நம்ம சீடர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஒரு குருவுக்கு நன்றி சொல்லக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று. 2வது விஷயம், ஒரு குரு அந்த உபதேசத்தை எவ்வளோ தூரம் எளிமையாக்கி, அவர் வாங்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பார், அதை ரொம்ப எளிமையாக்கி ஒரு பழச்சாறு மாதிரி புழிஞ்சி உங்களுக்கு எல்லாருக்கும் அதை ஐயா கொடுத்துருக்காரு. அந்த வகையில் ஐயாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் இந்த நாள். நமக்கு சீடர்களுக்கு ஒரு பொன்னாள். அதனால் அந்த வாய்ப்பை நாம் இன்னைக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதையும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். யாருக்கு எந்த சந்தேகம் இந்த பாடம் சம்பந்தமாக இருந்தாலும் இப்போ கேளுங்க. சொல்ல முடிஞ்சதை உடனே சொல்லிடலாம். ஏன்னா பாடத்தில் நிறைய பேர் நிறைய படிநிலைகளில் இருப்பீங்க. முதல் பாடம் சிலர் வாங்கியிருப்பாங்க, 6வது பாடம் சிலர் வாங்கியிருப்பாங்க, சிலர் 3 வாங்கியிருப்பாங்க, 2 வாங்கியிருப்பாங்க. அப்போது எல்லாருக்கும் காமனாக ஒரு விஷயத்த, பொதுவான விஷயத்த இங்கே சொல்ல முடியாது இந்த கும்பலில். அதனால் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் இது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தால் வாங்க, பாடம் சம்பந்தமாக கேளுங்க. சந்தேகங்கள். ஒரு அம்மா வந்தாங்க, அந்த அம்மா வந்துட்டாங்களா? அம்மா வந்துட்டீங்களா? ஒரு சந்தேகம் கேட்டீங்களாம்மா? அவங்க போயிட்டாங்க. சந்தேகம் முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு சந்தேகம் தீர்த்தாச்சு. அதனால் போயிட்டாங்க. சரி, ரைட்டு, சந்தோஷம். சந்தேகம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சந்தேகத்தோடு இந்த பாடத்தை செய்யக்கூடாது. சந்தேகம் வந்துட்டால் பாடத்தை தயவு செய்து நிறுத்திடுங்க. ஏன்னா சந்தேகத்தாலேயே பாடம் செய்தால் நம்ம ஒரு கால் முன்ன வச்சுட்டு பின்ன வைக்கிறதா, இன்னொரு அடுத்த கால் எடுத்து முன்ன வைக்கிறதான்னு தெரியாத ஒரு பெரிய தடுமாற்றம். அது சரியான இடத்துல நீங்கள் கால் வச்சிங்கன்னா விழாமல் தப்பிச்சிருவீங்க.
பள்ளமாக இருந்து முன்னாடி கால் வச்சிங்கன்னா தொடுக்குன்னு பள்ளத்தில் விழுந்துருவீங்க. அதனால் சந்தேகம் வந்தால் நிப்பாட்டிடுங்க. பாடம் தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. சந்தேகத்தோடு பாடம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணதால் சில விளைவுகள் இந்த இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு இப்படி இருக்கு ஐயான்னாங்க. அது தப்புமா, பாடத்தில் அப்படி வராது, நீங்கள் எப்படி பாடம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அந்த பாடத்தை எனக்கு சொன்னாங்க. அவங்க சொல்லி கொடுத்தா மாதிரி அதை உள்வாங்கலை, சொல்லி கொடுத்தா மாதிரி செய்யலை. அவங்க ஒரு கற்பனையில் அந்த பாடத்தில் போயிருக்காங்க. அந்த கற்பனையோட விளைவு அவங்கள பாதிச்சு. அதுக்காக தான் அதை சரி பண்ணுறதுக்கும் அதை இறக்கிறதுக்குமான ஒரு வழியை நான் சொல்லி, உள்ளே போய் உட்காருமா, நீ இது மாதிரி பாடம் பண்ணுமா, அது திரும்ப வந்துடும்மா, இறங்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த உபாதை இன்னையோட உனக்கு முடிஞ்சிடும், இனிமேல் அது மாதிரி வராது, ஆனால் பாடம் மட்டும் இப்போ நான் எப்படி சொன்னேன்னா அப்படி செய்யுமா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். அந்த அம்மா செய்துட்டு போயிட்டாங்களாம். சரி ரைட்டு, சந்தேகம் தீர்ந்துட்டு பாடம் புரிஞ்சுக்கிட்டு செய்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ இன்னைக்கு குரு பூர்ணிமா அப்படின்ற ஒரு நாள் இன்னைக்கு. இது ஆடி மாதம் இந்த மாதிரி 27லேருந்து 29 இந்த 2 நாளுக்குள்ளவே இந்த குரு பூர்ணிமா. மாதம் 2 நாள் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும். ஆடி மாதம் 27ஆம் தேதி வரும், 28 வரும், 29 வரும். இது ஒவ்வொரு ஆடி மாதத்துலேயும் இது வரும். இந்த குரு பூர்ணிமா அப்படின்னா பூர்ணம்னா முழுமைன்னு அர்த்தம். குரு பூர்ணிமான்னா ஒரு மனிதனை முழுமையாக்குற ஒரு வேலையை ஒரு குரு செய்கிறார். அதனால தான் அதுக்கு குரு பூர்ணிமான்னு பேர். அவர் அந்த குரு யாருன்னா ஆதி அப்படின்னக்கூடிய, ஆதியில் இருக்கக்கூடியவர், பழமையானவர், பிறப்பிறப்பு இல்லாதவர். அது ஒரு கடவுள். அது யாராக வேணாலும் வச்சுக்கோங்க, அதுதான் கடவுள். ஆதி, பழமையானவர், பிறப்பிறப்பு இல்லாதவர். அவர் தான் நமக்கு குருவா வாய்ச்சார் முதல் முறையா. எப்படி அவர் குருவா வாய்ச்சாருன்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு இமயமலை மேல போய் உட்காந்து அவர் பாட்டுக்கு தவா இருக்கிறார். இத அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நான் போகும்போதும் வரும்போதும் பார்க்குறேன், இவர் ரொம்ப காலமா ஒரு 10 நாளாக மேலே உக்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஊர்ல இருந்து ஒரு 4 பேர் ஒவ்வொருத்தருக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே போறாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகும்போது ஊர்ல எல்லாருமே ஆமாப்பா, நான் கூட பார்க்குறோம், ரொம்ப நாளாவே அவர் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே ஒவ்வொருத்தர் மூலயமா ஒவ்வொருத்தருக்கு சொல்லும் பொழுது அப்போ ஊர்ல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, சரி என்னதான் நடக்குது, அங்க போய் பார்க்கலாம், வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு ஒரு குழு கிளம்புறாங்க. அந்த கிராமத்துல இருந்து பேர் போய் அங்கே போய் உட்காடுறாங்க. சரி, எப்போதான் அவர் கண்ணை திறக்கிறாரு என்னன்றதை நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு அந்த குழுவில் உட்காடுறாங்க. விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்கே QR கோடு இருக்கு, அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை